கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் பானவர்களே, இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாள் புதன் 18ஆம் தேதி ஆஷ் வெனஸ்டே சாம்பர் புதன்கிழமை ஆரம்பித்துள்ளது. இந்த நாட்களில் நாம் விசேஷித்து கொள்வோம். எந்த அளவு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க முடியுமோ காத்திருந்து வேதத்தை வாசித்து தியானித்து இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறவும் நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்போம். வீண் சிந்தனைகளுக்கும் வீணான டிவி, இந்த சினிமா, சீரியல் போன்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் அதை அப்படியே சுத்தமாக மறந்துடுவோம். இந்த நாட்களை நாம் விசேஷித்து கொள்வோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் நான் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி நம்ம இந்த 40 நாளையும் கொஞ்ச நேரமாவது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது 40 நாள் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். அதற்கு இது ஒரு நல்ல நமக்கு உரம் போடுவது போல இந்த நாட்களை நாம் விசேஷித்து தேவ சமூகத்தில் காத்திருக்க நம்மை அர்ப்பணித்து கொள்வோம். வேதத்திலே பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கொடிய காலம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கு. கொடிய காலம் உண்மைதான். இந்த நாட்களில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும். பாருங்கள், அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தால் அநேக பாவங்களை குறித்து சொல்லப்படுகிறது. தியானித்து பாருங்கள். மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்ட அநேக பாவங்கள் இந்த கடைசி காலங்களிலே உண்டு. இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இழுப்புண்டு போகக்கூடாது. 6ஆவது வசனத்தில் பாருங்கள், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த பாவங்களை, இந்த துணிகரமான இந்த பாவங்கள் செய்கிறவங்க என்ன வேணாலும் செய்திருவாங்க. அன்பானவர்களே, இந்த பாவங்களை இந்த கடைசி நாட்களில் எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ள, என்னுடைய திருச்சபைக்குள்ள, என்னுடைய சமுதாயத்தில் இந்த பாவங்கள் வரக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த பாவங்கள் நமக்குள்ளே வந்து நாம் விசுவாசத்தில் இருந்து வழி விலகி போய்விடக்கூடாது. இந்த காலகட்டங்களிலே விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த பாவங்களை விட்டு விசுவாச துரோகம் வந்து விடாதபடி விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவங்களிலே சிக்கி விடாதபடிக்கு அது எப்பேற்பட்ட பாவங்களானாலும்
இப்போது வாசிக்க கேட்டோமே, எந்த ஒரு பாவங்களிலும் நாம் சிக்கி விழாதபடி நாம் பரிசுத்தமாய் வாழத்தக்கதாக, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி பெறத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இது யோசேப்பு சொல்லுகிற ஒரு பகுதி. யோசேப்பை பற்றி தெரியும். யோசேப்பு அந்த 12 யாக்கோபுக்கு பிறந்த அந்த 12 பிள்ளைகளில் 12வது மகன். அந்த யோசேப்பை தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய அண்ணன்மாரை போய் கவனித்து வா என்று சொல்லி அனுப்பும்போது, இவனை தூரத்தில் வருகிறத பார்த்து பலவர்ண அங்கீகாரம் வாரான், இவனை கொலை செய்வோம். ஒவ்வொரு சகோதரர்கள் வேண்டாம், அவனை கொலை செய்ய வேண்டாம். ஒரு பெரிய தண்ணி இல்லாத ஒரு கிணற்றுக்குள்ளே போட்டாங்க. அதில் என்னுடைய இந்த சகோதரன் மரித்து போகக்கூடாதே என்று சொல்லி யூதா காப்பாற்றி மீதியானியர்கள் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று அந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில். இவன் அழகாகவும் இருப்பான், நல்ல சாமர்த்தியம் உள்ளவன், தேவ பயம் உள்ளவன். ஆகையினால அந்த பார்வோன் யோசேப்பை தன்னுடைய அரண்மனையில் ஒரு அடிமையாக வைத்து கொண்டார். ஒரு நாளிலே அந்த பார்வோனுடைய மனைவி இவன் மேல் கண் வைத்து இவனை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக அவனை இழுத்தாள். அப்போதான் அவன் சொல்கிறான், இந்த அரண்மனையில், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. என்னுடைய எஜமான் உன்னை தவிர எல்லாவற்றையும் தொட்டு அனுபவிக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்றை தொடுறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒரு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி? அவனுக்கு உள்ளத்தில் தேவன் என்னை காண்கிறார். கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்ய மாட்டேன், அதுதான் அவனுடைய உள்ளத்தில் உள்ளது. ஆகையினால்தான் அந்த பாவத்துக்கு விலகி பயந்து ஓடுனான். ஆனால் அந்த பார்வோனுடைய மனைவி அவன் மேல் பொல்லாப்பை போட்டுட்டான். உன்னுடைய அடிமை என்னிடம் தப்பாக நடக்க வந்தான். நான் சத்தம் போட்ட உடனே அவன் டவலை கூட துண்டை விட்டுக்கிட்டு ஓடிட்டான். பார்வோனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. தன் மனைவியை நம்பவா இவனை நம்பவா தெரியல. ஆனால் 13 வருஷம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் யோசேப்பு. உள்ளம் தேவனோடு பேசி கொண்டிருக்கும். அதான் பாருங்கள், அந்த பகுதியில் ஆதியாகமத்தில் படித்தா தெரியும். தேவன் கர்த்தர் அந்த யோசேப்போடு கூட இருந்தாராம். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், சிறைச்சாலையில், ஜெயிலில் இயேசு கடவுள் எப்படி போவார், கர்த்தர் எப்படி போவார்? இந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம். உண்மையாக இருந்தால் அந்த உண்மையான மனுஷனோடு தேவன் இருப்பார், கட்டாயம் இருப்பார். யோசேப்போடு கூட இருந்தார். ஏற்ற காலம் வந்தது. அவன் அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னதுனால அவன் விடுவிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய ஒரு அதிபதியாக, ஒரு கலெக்டர்னு வச்சுக்கிடுங்களாம், அந்த மாதிரி ஒரு பதவி கிடைத்து முழு எகிப்தை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த பாடுகள்
முதலாவது பரிசுத்தத்தை காத்து கொண்டான், விசுவாசத்தை காத்து கொண்டான், நல்ல விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடினான். இப்போ சிறைச்சாலையில் அந்த பாடுகள் மத்தியில் கூட அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரையே சார்ந்திருந்தனால உயர்வு கிடைத்தது. பாடுகளை பொறுமையோடு சகித்தனால ஏற்ற காலத்தில் கர்த்தர் அந்த உயர்வை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வருகிற பாவ சோதனைகளுக்கு நம்ம போராட வேண்டும். பாவ சோதனைக்கு போராட வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்கு போராடுறோமே, சொத்து, சுதந்திரம், ஒரு அடி பூமி, ரெண்டு வீட்டுக்கு இடையில் ஒரு மதில் வரும் இல்லையா? மதில் கொஞ்சம் இந்த அளவு வரோன்னு வச்சுக்கிடுங்களா, அது எத்தனை ஒரு அடி இருக்குமா? அதுக்கு போராடுவாங்க. பரிசுத்தத்திற்காக போராட மாட்டாங்க. ஜாக்கிரதையாக வாழுவோம். இந்த கொடிய காலங்களில், கடைசி நாட்களில் கொடிய காலம், இந்த கொடிய காலங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் பரிசுத்தத்தை காத்து கொள்வோம். விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அது மட்டும் இல்லை, பாடுகள் வந்தாலும் கூட உபத்திரவத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருந்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஒருவேளை ஏதாவது அப்படி ஒரு துன்பத்தில், ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாளில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திற்காக போராட வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தை காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமன் பானுள்ளே, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கணும். விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை கடைசி வரை, அவருடைய வரும் வேளை வரை விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு முறை எரியோ என்ற பகுதிக்கு வந்தபோது அங்கே பர்த்திமேயு என்ற ஒரு சகோதரன், பார்வையற்றவன், இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அந்த பார்வையற்ற சகோதரன் பர்த்திமேயு, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கிரங்கும் எனக்கிரங்கும், மற்ற ஜனங்களெல்லாம் பேசாமல் இரு, அமைதியாக இரு அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இவனும் முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட ஆரம்பித்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்ட்டு ஆண்டவர் அவனை அழைத்து வரும்படி சொன்னார். அவன் தான் இருக்கிற இடத்தை விட்டு அவன் எழும்பி அவனுடைய மேல் சட்டையும் கீழே உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி போனான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே வார்த்தை தான்,
பார்வையடைய வேண்டும். விசுவாசத்தோடு பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை செய்யும்போது நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தர அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் விடுவிப்பார். அந்த பார்வையற்ற பத்திமேயு அவன் இருந்த இருப்பிடத்தில் அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து வருவதை அறிந்திருப்பார். ஆனால் ஏற்கனவே அறிஞ்சிருப்பார், இயேசுன்னு ஒருத்தர் உண்டு, அவர் ரட்சிப்பார், அற்புதங்களை செய்வார். ஆகையினால தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நிச்சயமாக உதவி செய்வார். அடுத்து நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவனாயிரு என்று பார்க்கிறோம். தீத்து 1:14 பார்க்கும்போது விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் அப்படின்னா என்ன? பலவீன விசுவாசம் சரிப்பட்டு வராது. விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தீத்து 1:12 கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினால் மறுதலிக்கிறார்கள். பாருங்க, அப்படி இராதபடிக்கு இந்த மாதிரிப்பட்ட ஓயா பொய், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், இந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு முறை சீற்றர்கள் படகிலே போய் கொண்டிருந்தார்கள். 4ஆம் சாமத்தில் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறதை பார்த்து அலறினார்கள், பயப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், பயப்படாதுங்க, நான் தான். உடனே துடு பேதுரு என்ன செய்தார்? ஆண்டவரே, நீரே என்றால் நானும் நடந்து வர எனக்கு கட்டளை இடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார், வான்னு சொன்னார். அப்போ தைரியமாக தான் போனான். அத்தனை பேருக்கு மத்தியில் ஆண்டவரே நீரே ஆகில் நானும் நடந்து வரேன் கடல் மேலே. அந்த தைரியம் இருந்து, ஆனால் கால் வைத்த போது தைரியம் போயிற்று. ஏன்னா அலைகளை பார்த்தார், ஆண்டுடைய முகத்தை பார்க்கல, அலைகளை பார்த்தார், கடல் கொந்தளிப்பை பார்த்தார். ஆண்டவரே, நான் அமிழ்ந்து போகிறனே என்று சத்தமிட்டார். இயேசு, அப்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டாய் என்று தூக்கி எடுத்தார். நான் அமிழ்ந்து போகிறனே, என்னை ரட்சியும் என்று அழைத்தார். பாருங்க, நீரே ஆகில் நானும் நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்ன பேதுரு. ஆனால் விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லை, ஒரு தைரியம் இல்லை. அந்த பேதுரு எப்போவுமே அப்படி தான். இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட போது அரண்மனை அந்த முற்றத்தில் எல்லாரும், பெண்கள்
மற்றவங்க குளிர் காய்ந்து கொண்டு வந்தாங்க. அதன் மத்தியிலையும் பேதுரு போய் உட்கார்ந்துட்டான். என்ன நடக்குது? ஆண்டவரை பிடித்து இந்த ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னதான் நடக்குன்னு சொல்லி இந்த குளிர் காய்ந்திருக்கிறவங்க மத்தியில் உட்கார்ந்துட்டுருக்கான். ஒரு வேலைக்காரி வந்து ஒன்றை பார்த்தா அந்த இயேசுவோடு இருந்தவனை போல இருக்குன்னு சொல்கிறாப்புல. ஆமான்னு சொல்லதுக்கு தைரியம் இல்லை. சத்தியமாக எனக்கு அவனை தெரியவே செய்யாது, சத்தியமாக தெரியாதுன்ட்டான். அந்த பேதுருவுக்கு ஒரு ஆரோக்கியமுள்ள விசுவாசம் இல்லை. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்காங்க. விசுவாசத்தில் ஒரு பலன் இல்லை, விசுவாசத்தில் பலவீனர். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்பு நீ என்னை மறுதளிப்பேன்ட்டு. ஆனால் மறுதளித்தான். சேவல் கூவிட்டு கொஞ்சம் உணர்ந்தான். நம்மகிட்ட ஆண்டவர் இப்படி சொன்னார். ஆண்டவருடைய பார்வையும் இவன் 3 முறை 2 தடவை சேவல் கூவுவதற்கு முன்பு நீ 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொன்ன போல 3 தரம் மறுதளித்த போது கர்த்தருடைய கண்கள் பேதுருவை நோக்கி பார்த்ததை பேதுருவும் கவனித்தான். அப்படியே தேம்பி 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 அழுதான். தன் பாவத்தை அறிக்கை செய்தார். பிறகு ஆண்டவருக்காக துணிகரமாக ஊழியம் செய்தார். அவருடைய மரண நேரம் எப்படி தெரியுமா? அவர் சொன்னார், மரணம் பயங்கர பாடு, என்னை தலைகீழாக அந்த சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லி பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்மில் யாராவது ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தோம் என்றால் இந்த நாளில் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவரே, நான் ஆரோக்கியமுள்ள ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நம்ம கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடவும், விசுவாசத்தை காத்து கொள்ளவும், விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் காணப்படவும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. என்னோடு கூட ஜெபிக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை விசுவாசத்தில் பலவீனராக இருந்தால் ஆரோக்கியமுள்ள விசுவாச ஜீவிகளாக தேவரீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.